சிந்திங்க நைன் சேனல் சொந்தங்கள் எல்லாருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம சேனல் ஆன்மீக தகவல் பகுதியில் நம்ம வீடு பாசிட்டிவாக இருக்கணும் அப்படின்றதுக்காக எவ்வளவோ விஷயங்கள் நாம் கடைப்பிடிக்கிறோம். நான் என்னென்னலாம் செய்கிறேன் அதையெல்லாம் உங்களுக்கு சொல்லிகிட்டும் இருக்கேன். அந்த வகையில் இந்த ஒரு விஷயம் நம்ம பெரியவங்க கடைப்பிடிச்ச விஷயம், அதை தான் உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். என்ன அப்படின்னா, இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது படிகாரம். இந்த படிகாரம் நம்முடைய சிந்திங்க9.com ஆன்லைன் ஷாப்பில் பதிவேற்றம் பண்ணியிருக்கேன். இந்த படிகாரத்தை வாங்கிக்கோங்க. நல்லா தூள் பண்ணிவிட்டு சலிச்சுட்டு ஒரு கண்ணாடி பாட்டிலில் போட்டு வச்சுடுங்க. அதோட ஸ்பூன் எல்லாம் எதுவும் போட்டு வைக்க வேண்டாம். வேணுன்னும் போது ஸ்பூன் பயன்படுத்திக்கலாம். என்ன பண்ணணும், தினம்தோறுமோ இல்லை வாரத்தில் ஒரு நாளோ நீங்கள் எப்பெல்லாம் வீடு மாப் பண்ணுறீங்களோ அப்போல்லாம் நீங்கள் மாப் பண்ணக்கூடிய தண்ணியில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு இந்த படிகாரத்தூள் அப்படின்றத போட்டுட்டு நல்லா கலந்துட்டு அந்த தண்ணியில் நீங்கள் வீடை மாப் பண்ணிங்க அப்படின்னா கிருமிகள் அப்படின்றது காணாமல் போயிடும். வீடும் நல்லா, அதாவது அந்த ஃப்ளோரும், அதாவது தரையும் வந்து நல்லா பளிச்சுன்னு இருக்கும். நல்ல ஒரு பாசிட்டிவ் அதிர்வலை அப்படின்றது இருக்கும். இந்த ஒரு காரணத்துக்காக தான் நம்ம வீட்டு வாசலில் இந்த படிகாரம் அப்படின்றத கந்திருஷ்டிக்காக கட்டுவாங்க. அதனால் நம்ம வீட்டுக்குள்ளே நல்ல வைப்ரேஷன் இருக்கும் அப்படின்றது. இப்போ நாம் இதை வீடு துடைக்கிறதுக்கே பயன்படுத்த போகிறோம். அப்போது எந்த அளவுக்கு நல்ல அதிர்வலை இருக்கும் அப்படின்றத யோசனை பண்ணி பாருங்களேன். கடந்த சில நாட்களாக நான் இதை தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நிச்சயமாக நிம்மதி அப்படிங்கிறது உங்கள் வீடு தேடி வருங்க. இந்த படிகாரத்துக்கான லிங்க்கை இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன். வேணும் அப்படின்னா வாங்கிக்கிங்க. நன்றி, வணக்கம்.